ஸோ கோல்டோட மூவ்மெண்ட் இந்த வீடியோவில் எப்படி இருக்க போகுன்னு பார்க்க போகிறோம். மண்டேயோட மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ லைக் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளோட கேட்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த இடத்துல எடுத்த ட்ரேடு இப்போ ஸ்டில் ஹோல்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன் திஸ் வீடியோ ஐ டிஸ்கஸ் அபவுட் ஆக்சுவலாக இந்த சண்டே கோல்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால் கோல்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டை பொறுத்தளவு இப்போது கரண்ட் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் அப் ட்ரெண்டு போகலை, அப் ட்ரெண்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்விங் ஹையை நான் மார்க் பண்ணுற ஸ்விங் ஹையை ஒரு 1 டே டைம் ஃப்ரேம்லேயோ இல்லை 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயோ ஒரு பாடி க்ளோஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு 2 டேஸ் அப் ட்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதே இந்த ஸ்விங் ஹையை 1 வீக் டைம் ஃப்ரேமில் பாடி க்ளோஸ் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நெக்ஸ்ட் வீக் 1 வாரம் 2 வாரம் அப் ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண செய்யணும். இது கொஞ்சம் காஷியாக இருக்க வேண்டிய நேரம். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கோல்டனோட நிலைமை அப்படின்னு இருக்குன்னு. ஆனால் இன்ட்ராடே பேரை பொறுத்தளவு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடர் கொஞ்சம் சிக்கல் தான். ஆனால் நம்மளோட கேரட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல மூவ் மேலே கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேரட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் மேலேயும் போகாது, கீழே வராது. ஸோ இதுதான் நம்மளோட கேரட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ மேனிப்புலேஷன் லைக் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு கேண்டில் மட்டும் எவ்வளோ பெருசாக மேனிப்புலேஷன் ஆச்சுன்னு. மேனிப்புலேஷனுக்கு ஹையும் போகலாம், லோ போகலாம். 1.5 வரைக்கும் கீழே இருக்கா. மேனிப்புலேஷனுக்கு இந்த மாதிரி போகலாமே தவிர நம்மளோட கேரட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி அது எதனால ஃபைண்ட் அவுட் பண்ண வந்துச்சு அப்படின்னா, அது ஆர்டினரி மூமெண்ட்டை கேப்சர் பண்ண வந்தது. ஓகேங்களா? லைக் எப்போனா கோல்டு ஒரிஜினலாகவே மூமெண்டம் மேலேயோ கீழே போகுது அப்படின்னா டெஃபினெட்லி வரும். இல்லை ஃபேக்காக ஏற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. இது இப்போ தான் வர ஆரம்பிச்சு. இப்போ மீன்ஸ் இந்த வருஷத்தில் ஜனவரி மந்த் நல்லா வந்துச்சு. தென் ஜனவரி மந்த் பாதியிலேருந்து மார்க்கெட் சொதப்ப ஆரம்பிச்சிச்சு. தென் பிப்ரவரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் நல்லா இல்லை. தென் செகண்ட் வீக்லேருந்து ஓகே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்பவுமே அன்னெசசரியாக மார்க்கெட் மேலே போயிருக்கும், கீழே போயிருக்கும். இந்த ரேஞ்சு அதாச்சா ஜனவரி 27th இருந்து அரவுண்டு உங்களுக்கு பிப்ரவரி 4 வரைக்குமே மார்க்கெட் ரொம்பவும் ஒரு வால்டிலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு பைக்கான ட்ரேடு கிடச்சிது. அது பிரேக் ஈவன் தான். ஓகேங்களா? நம்மளோட கேட்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவு நீங்கள் இந்த ட்ரேடு தப்பாக லைக் உங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் போகுது அப்படின்னா டெஃபினெட்லி பிரேக் என் பண்ணிடுவோம் நம்ம. அதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. பிரேக் என் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கேட்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு ஸ்விங்கில் 80 to 90% அஸ் அ பிகினருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அக்யூரசி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு 90 to 100% வரைக்கும் அக்யூரசி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கேட்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் நல்லா பாருங்களேன். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் நல்லா மூவ் ஆச்சு. ஸோ இந்த நல்லா பாருங்கள், ரேப்பிடாக ஒரு 2, 3 கேண்டில் ரொம்பவும் பெருசாக இருந்திருக்கும். அந்த மாதிரி கேண்டில் ட்ரேடு கிடைக்காது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ட்ரேடு கிடைக்காது. ஸோ இது ஏன் அந்த மாதிரி அப்படின்னா இங்கே கூட பாருங்கள், நம்மளோட கேட்டல் ஸ்ட்ராட்டஜி ஒரிஜினல் மூமெண்ட்டை கேப்சர் பண்ணக்கூடியது, ஃபேக் மூமெண்ட்டை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் மண்டே என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த ரேஞ்சில் எங்களோட கேட்டல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா? பொதுவாக நைட்டு மிட் நைட்டில் ட்ரேட் பண்ண மாட்டோம், ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஆனால் வந்திருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ ஃபில் டிபி அடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ட்ரேடு இன்கேஸ் இந்த ட்ரேடு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அரௌண்டு ரொம்ப சின்னதாக தான், ரொம்ப போகாது, 5163 பாயிண்ட் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ அது அரௌண்டு ஐ திங்க் ஆல் டைம் நியர் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஓகேங்களா? அந்த ஆல் டைம் செகண்ட் டேயோட கேண்டில் தான் ஸ்விங் ஹை ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேரக்டர் வந்துடும். ஸோ பட் ஆனால் அந்த ட்ரேடில் நான் இந்த இடத்துல என்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னா கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் வந்திருக்குன்றது உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இதோட ஒரிஜினல் டைரக்ஷன் மண்டே 5:30க்குள்ளே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? 5:30 to 6:30 மேக்ஸிமம்குள்ளே நாளைக்கு 5:30 to 6:30க்குள்ளே இதோட மூமெண்டம் தெரிஞ்சிடும். பையா போதா செல்லா போதான்னு சொல்லி கேட்டன்ஸ் வந்துடும். 2 3 இருக்கும். ஒன்று இந்த பைக்கான கேட்டர் கண்டினியூ ஆகும், இல்லை கன்சல்டேஷன் ஆகும், இல்லைனா இங்கேருந்து அப்படியே செல்லுக்கான கேட்டர் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸை பொறுத்தவரை. நேற்று வீக்கெண்ட் அனாலிசிஸ் சொல்லலை. ஸோ இது ஏன் சொல்லலைன்னா இன்றைக்கி கோல்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான். ஓகேங்களா? ரைட். இப்போ கோல்டோட மூமெண்டம் இதுதான். ஸோ இந்த ரேஞ்சில் நான் எப்படி ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியும் என்னால் அப்போ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஸ்விங் ஹை இருக்குது பார்த்தீங்களா? அஸ் அ நார்மல் ட்ரேடராக நான் சொல்கிறேன். நார்மல் டெக்னிக்கல் நான் யூஸ் பண்ணும் போதில் ஒரு ஸ்விங் லோ டு ஒரு ஸ்விங் ஹை ஃபிபனாக்கி போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ போட்ட உடனே இதுதான் ஸ்விங் ஹை நம்மளால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டில் ரெட் கலராக இந்த 0.0க்குள்ளே ரெட் கலராக வந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் சொல்ல முடியாது இப்போதைக்கு.
இந்த ரேஞ்சில இதான் ஸ்விங்கே இருக்கும் பட்சத்தில் நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸில 61 என்ட்ரி எடுத்துட்டு 100ல எப்பயும் போல எஸ்எல் வச்சிடணும். 100லேருந்து ரைட்டா ஒரு பாயிண்ட் தள்ளி எஸ்எல் வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இது எஸ்எல் ரொம்ப கம்மியா இருக்கனால 8 பாயிண்ட் இருக்கு. இல்ல இந்த ரேஞ்சில மினிமம் ஒரு 18லேருந்து 20 பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? ஆனா கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரை மேக்ஸிமமே 7 பாயிண்ட் தான். ஸ்டாண்டர்ட் ஆர்ட் 1 போட்டீங்க அப்புட்னா $700 மட்டும் தான் லாஸ் ஆகும். அதே நார்மல் டெக்னிக்ல வச்சு நீங்க ஸ்டாண்டர்ட் ஆர்ட் 1 போட்டீங்க அப்புட்னா, மினிமம் உங்களுக்கு $1000லேருந்து $2000 வரைக்கும் மினிமம் ஆகும். என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பழைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் மொதல்ல பழசுன்னு கிடையாது. நார்மல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ண மொதல்லாம் எஸ்எம்சி இது மாரி யூஸ் பண்ண மொதல்லாம் 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எஸ்எல் வருது. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆர்ட் போட்டோம் அப்புட்னா, நியர்லி $10,000 வரைக்கும் உங்களுக்கு எஸ்எல் வருது அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவு அதுதான். இப்போ ஸ்டில் இந்த ரேஞ்சில என்னோட பைக்கான ட்ரேடு ஹோல்டிங்ல தான் இருக்கு. கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த இடத்துல எடுத்த ட்ரேடு ஓகேங்களா? இந்த இடத்துல எடுத்த ட்ரேடு டிபி ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எடுத்த ட்ரேடு டிபி ஹிட் ஆயிடுச்சு தான். ஒரு ட்ரேடு மட்டும் தான் டிபி ஹிட் ஆயிடுச்சு. இன்னொரு ட்ரேடு ஸ்டில் என்னோட ஹோல்டிங்ல தான் இருக்கு. ஸோ என்னோட ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ லைவ் மார்க்கெட்ல என்னோட ஆர்ஆர் வந்து 1:32 ஆர்ஆர் வந்து கேப்சரபிள் இப்போதைக்கு என்ட்ட ஹோல்டிங்ல இருக்கு. நீங்க அந்த ஹோல்டிங்க பார்க்கணும் அப்புட்னா கூட சொல்லுங்க. நான் இந்த வீடியோ கடைசில ஆட் பண்றேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஹோல்டிங் இமேஜ் செட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நான் ஆட் பண்றேன். 1:33 ஆர்ஆர் வந்து இப்போ ஹோல்டிங்ல இருக்கு. ஸோ மண்டே எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கேத்த மாரி நான் என்னோட பொசிஷன மாத்திக்கிருவேன். ஓகேங்களா? ஸோ இதே மாரி இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்புட்னா, கமெண்ட்ல கேட் ஆன்சர்ஸ் டைப் பண்ணுங்க. நம்ம டீமோட கனெக்ட் பண்ணிக்கிருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?